ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சொல்லுமோ என்னடா கையில் 100 ரூபா இருக்குன்னு பார்க்குறீங்களா? இந்த 100 ரூபா வச்சு தாங்க இன்றைக்கி ஃபுல்லாக ஏஞ்சல் மட்டும்தான் சாப்பிட போகிறா. ஸோ அவள் வந்து நிறையா சாப்பிடவும் மாட்டா. அவளை பற்றி எனக்கு தெரியும். இந்த வீடியோ ஃபன்னாகவும் இருக்கும், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். அதான் இன்றைக்கி வீடியோ. இது சேலஞ்ச் வீடியோவும் இருக்கும், இல்லை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடியோவும் இருக்கும். சொல்லு ஏதாவது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் என்ன வாங்கி கொடுக்க போகிறேன். ஸோ ஓகே, அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவள் ஃபோன் கொஞ்சம் நோண்டிகிட்டு இருக்கா, அதனால் அவள் பேச மாட்டேங்கிறா. தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகேங்க, இன்றைக்கி இந்த 100 ரூபா வச்சு தாங்க வீடியோ. பார்த்துக்கோங்க. இந்த 100 ரூபாயில் 1 ரூபா கூட மீறக்கூடாது. மீறாமல் வீட்டுக்கு மீந்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அந்த 100 ரூபாயில் ஃபுல்லாக காலி பண்ணும். அதான் வீடியோ. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோ சூப்பராக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா சரி காட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாங்கிட்டு வந்து கொடுத்த கூட இல்லை, அதுக்குள்ளே மடங்கு குடிச்சிட்டு இருக்கா. நான் வீடியோக்காக வாங்கிட்டு வந்தால் இவன் குடிச்சிட்டு இருக்கா. ஸோ இது வந்து எப்பயுமே 25க்கு தான் இருக்கும். இங்கே குன்றத்தூரில் நாங்கள் வந்திருக்கிற இடத்துல எண்ணெய் குடிக்க. ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து 30 ரூபா ஆயிடுச்சு காய். நான் என்ன பண்ணுறது? 100 ரூபாயிலேருந்து 30 ரூபா கழிக்கணும். நான் போய் சில்லறை மாற்றிட்டு வரேன். இது வந்து 30 ரூபா காய். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவளுக்கு வந்து நான் எண்ணெய் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இல்லை நீயே குடிச்சுக்கோ. எண்ணெய் தான் வாங்கி வந்திருக்கேன். அடுத்து என்ன வாங்கி கொடுக்க போகிறேன்? இதுலேருந்து 30 ரூபா இப்போ மைனஸ் ஆக போகுது. சீக்கிரமாக காலியாகிற மாதிரி இருக்குங்க. காய் 30 ரூபா காயின்றதுனால. ஓகேவா? குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் அடுத்து என்ன வாங்கி தரேன் அப்படின்றத. இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் எதுவுமே சாப்பிடல. நானும் சாப்பிடல, அவளும் சாப்பிடல. அவள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடணும். அதுக்காக தான் நான் அவளுக்கு வாங்க போகிறேன். ஓகே, இது குடிச்சிட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் வழுக்க இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக நீ தான் சாப்பிடணும். நான் சாப்பிடவே மாட்டேன். நான் எண்ணெய் கூட குடிக்கலைங்க. அவள் தான் சாப்பிட்றா. அவளை கேர் பண்ணாலே எனக்கு போதும்னு சாப்பிட்டோம். மீதி 70 ரூபா தாங்க இருக்குது. இந்த 70 ரூபாயில் என்ன வாங்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன்றதான் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ. ஓகேவா? பார்த்துக்கோங்க. மீதி 70 ரூபா தான் இருக்குது. எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டேன் 100 ரூபாயில். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன வாங்குறேன்றதை மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நான் சாப்பாடு வாங்குறேன். நாங்கள் எப்பயுமே ரெகுலராக இங்கே தான் சாப்பாடு வாங்குவோம். குன்றத்தூர் சைடில் வந்தோம்னா நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். இந்த சாப்பாடு சூப்பராக இருக்கும். ஸோ 35 ரூபா தான் சாப்பாடு. பாய். 35 ரூபா தான் சாப்பாடு. இப்போ நான் வச்சுருந்த 70 ரூபாயில் வந்து 35 ரூபா சாப்பாடுக்கு போயிடுச்சு. இங்கே பாருங்கள், லெமன் சோறு நல்லாயிருக்கும். நாங்கள் போரூர்லேருந்து குன்றத்தூருக்கு வந்து சாப்பாடு வாங்குறோன்னா பார்த்துக்கோங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அப்பா வந்து அப்போத்துலேருந்து எங்களுக்கு பழகப்படுத்திட்டாங்க இந்த கடையில் வாங்க சொல்லி. இப்போது 70 ரூபா வச்சுருந்தேன்னா அந்த 70 ரூபாயில் 35 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது? மீதி 35 ரூபா தாங்க இருக்குது. இந்த 35 ரூபாயில் என்ன வாங்கி தரேன்றது தான் மெயினாக ட்விஸ்ட்டே. ஓகேவா? ஒரு சாப்பாடு வாங்கிட்டேன், மீதி 35 ரூபா இருக்குது. கவுண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க நீங்களும். ஓகே, போகலாமா? இப்படிலாம் கவர் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் ஜூஸ் வாங்கி கொடுக்கணும். மீதி எவ்வளோ எனக்கு மீந்திருக்கு? 35 ரூபாவா? பாருங்கள் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்காங்க சாப்பாடெலாம். லெமன் சூட. இப்போ போயிட்டு நாங்கள் ஜூஸ் குடிக்க போகிறோம். கண்டினியூவாக பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறத பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மிச்ச காசுக்கு வந்து நம்ம கோலி சோடா ஆரஞ்சு கலரில் அதான் குடிப்பாவை. நம்ம அது வாங்கிட்டு போகலாம். இது என்ன ஒரு 20 இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தா, இன்னைக்கு ஃபுல்லாக இவன் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சாப்பிட்டு. ஓப்பன் பண்ணி நாங்கள் பாருங்கள் எப்படி இருக்கேன் நான் சாப்பிடாம கொள்ளாமல். போய் இதான் இப்படி தான் சொல்லக்கூடாது. இதுக்கு தான் நான் அடிக்கிறேன். இல்லை அவள் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிடலங்க. ஜூஸ் கூட பாருங்க. சத்தியம் பண்ணி நீ சாப்பிடலன்னு சொல்ல. இல்லை எனக்கு இதுலேயே பாதி காசு போயிடுச்சு. 10 ரூபா ஜூஸ் வாங்க வேண்டியதானே, எதுக்கு நீ சாவடிக்கிறேன்? சரி ஓகே, இது வேறு எவ்வளோ ரேட்டுன்னு தெரிலங்க. ஓப்பன் பண்ணி குடிக்கும் போது காட்டுறேங்க, இருங்க, வெயிட் பண்ணுங்கள். எனக்கு உடைக்கவே தெரியாது. உடைச்சிட்டுங்க, சீரியஸாக எனக்கு உடைக்க தெரியாதுங்க. ஸோ ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு குடிச்சிடலாம். என்ன சொன்னாங்க? குடிக்க மாட்டேன் தானே சொன்னாங்க, குடிச்சிட்டாங்க. ஐயா, ஆரஞ்சு ஜூஸ் வாங்க மிரண்டா வாங்கினாலும் நல்லா இருக்கும். பொடி சோடலாம் நல்லா இல்லையா? பிடிக்காது இது. சரி குடிந்தா அப்படி நீயே குடி. இதில் வாங்குறதுக்கு மிரண்டா வாங்கினா சூப்பராக இருந்துருக்கு. வாசம் இருக்குல்ல. இது ஒரு 20 ரூபாங்க. நான் வச்சுருந்த 35 ரூபாயில் போயிடுச்சுங்க. 20 ரூபா 10 ரூபாவோ 10 ரூபான்னு தெரிலங்க. பார்ப்போம் இது எவ்வளோ போச்சுங்க.
20 ரூபா தான் இது. அப்படியா? ஓகே. இப்போது நாம் வச்சுருக்க 15 ரூபா இருக்குது மிச்சம். இங்கே பாருங்கள் என்னோட சில்லறலாம் இப்படி பண்ணுற இவ்வளோ தாங்க சில்லறையே இருக்குது. இதில் அடுத்தடுத்து என்ன நான் வாங்கி தரேன்றது தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வாங்கி தரேன்றதை மறக்காமல் பாருங்கள். இந்த சில்லறை போனதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன். சூப்பராக இருக்கு. நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுதுங்க. இதுதான் சான்ஸுன்னு வாங்கி கொடுக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன தெரியுமா சாப்பிட்டேன் நான்? இளநீ குடித்தேன் 30 ரூபா. லெமன் சாதம் சாப்பிட்ட உடனே ஜூஸ் குடிக்கிறேன். அவ்வளோதான். இன்னும் வேறு என்ன வேணும்? வேறு என்ன கம்மியாக இருக்கோ அது பார்க்கலாம் போகும்போது. உடனே சாப்பிட்றேன்னு போய் சொன்னேன். குடி. சரி, குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மீதி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த வேணும்னா அதனால் நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, அவள்கிட்ட கொடுப்போம். நாம ஜாலியாக என்ஜாய் பண்ணி தின்னிக்கிட்டே இருக்காங்க. அவள் இதுதான் சாக்குன்னு. அவள் வந்து அவள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கா. என்ன நான் பக்கத்தில் இருக்கேன், யார்கிட்ட பேசுகிறான்னு தானே நினைக்கிறீங்க? எனக்கே தெரியலங்க. ரொம்ப நேரமாக யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, வாங்கி கொடுத்தாச்சு. பார்த்தீங்களா, ஒண்டியே தின்னுட்டு இருக்கா. ஓகே, என்னோட 15 ரூபா க்ளோஸ் ஆயிடுச்சு. மீதி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், கணக்கு பண்ணி பார்த்தா. ஓகேவா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட்டு என்ன வாங்கி தரேன்றதை நெக்ஸ்ட்டு என்ன வாங்குறேன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஓகே மை ஃபேமிலிஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டா. அங்கே பாருங்கள் எப்படி உட்காந்துருக்கேன். ஃபைனலாக இப்போ வந்து எவ்வளோண்ணா 5 ரூபா தாங்க இருக்குது. 5 ரூபாயில் நான் வந்து சாக்லேட் கேட்டேன். இந்த 5 ரூபா தான் இருக்குது இப்போது ஃபைனலாக. இவ சொல்கிறான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு எனக்கு இன்னும் 200ரூபா வச்சுருந்துருக்கலாம்ல, இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வாட்டி வேணால் ஒரு 500ரூபா அப்படி வச்சு நம்ம பந்தயம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பெரிய அமௌண்ட்டாக வச்சு நம்ம ஜாலியாக வாங்கி சாப்பிட்றது எல்லாம் காட்டலாம். இன்னும் நல்லா சாப்பிட்டுட்டே வருவாள்ல, அதுக்காக காலையிலேருந்து தெருவா நாயாக அலையிறேங்க. மதியம் ஈவினிங்காக என்ன வாங்குறது. ஓகேங்க, இப்போ ஃபைனலாக பார்த்தா என்கிட்ட இப்போ இருக்கிறது 5 ரூபா தான் இருக்கும். நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன வாங்கினேன், என்னென்ன பண்ணேன் அப்படின்றத. இந்த 5 ரூபாய்க்கு இப்போ என்ன வாங்குறேன்றதையும் நீங்களே பார்த்துருங்க. லாஸ்ட்டாக இதான். ஓகே, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறதா? எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இது 5 ரூபா தாங்க. அவள் கிட்கேட் தான் சாப்பிடுவா, இருந்தாலும் 5 ஸ்டாரும் சாப்பிடுவா. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். ஃபைனலாக இதாங்க லாஸ்ட்டு. வீடியோ எண்டுக்கே இதான். ஓகே, கொடுத்துடலாம் நாம். இந்த இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு தாங்க வெறியாக வருது. நெக்ஸ்ட் வாட்டி இந்த போட்டியில் நான் கலந்துக்கலான்னு இந்த மாதிரி 250 நான் 250 எப்படி அப்படி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வாட்டி நான் 500 ரூபாய்க்கு பிளான் போட்டு. ஓகே, சாப்பிடு. ஏன் ஃபுல்லாக சாப்பிட்டு லிப்ஸ்டிக்லேயே அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒண்டியாவே 100 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. நல்லா இருந்தது. 100 ரூபாய் ஒண்டியாக சாப்பிட்டா. சாப்பிடு நீ. நான் இன்னைக்கு ஃபுல்லாக வாங்கிட்டு எதுவும் வாங்கி சாப்பிடமா. ஜூஸ் குடிச்சாலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. எப்போ குடிச்ச? ஓடுவேன். நான் வாங்கியே குடிக்கல. ஓடு, நீ தான் குடிக்கிற. தெரியும், நீ தான் எல்லாம் சாப்பிட்ட நீ. ஓகேங்க, ஓகே நம்ம போலாம். வாங்கிட்டாங்க, புடிங்கி சாப்பிட்றாங்க. புடிங்கெல்லாம் சாப்பிடல, அவள் தான் வேணான்னு கொடுத்தா. ஓகேங்க, என்ன வாங்கி கொடுத்தேன்றதமா? உங்களுக்கு இதில் என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து இதில் லெமன் சாதமும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், ஜூஸும் பிடிக்கும், இளநியும் பிடிக்கும். எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது தான். இந்த மாதிரிலாம் மோர் வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து எந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. அடுத்து எந்த அமௌண்ட்டுக்கு வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து வச்சோம்னா 500 ரூபா நோட்டு தான் வைக்கலான்னு ஒரு பிளானில். ஓகே,
ஓகே, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் பாய்.